பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ தஃப்சீர் ரூஹுல் பயான்ல விவரிக்கிற போது வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். இந்த ஆயத்து, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ரூஹுல் பயான்ல ஒரு செய்தி வருது. ரெண்டு வகையா ஹஜ் இருக்கு. ஒண்ணு ஹஜ்ஜுல் அவாம், சராசரியான மக்களுடைய ஹஜ். இன்னொன்னு ஹஜ்ஜுல் ஹவாஸ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நெருக்கமான நல்லடியார்களுடைய ஹஜ். அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நமக்கு நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுல் அவாம் என்ன? கஸ்துல் பைத், காபாவை நாடுறது. ஹஜ்ஜினாலே கஸ்து நாடுதல் தானே. அவங்கள்ட்ட கேக்குறோம், எங்கெங்க போறீங்க? காபாவுக்கு போறோம், ஹஜ் செய்ய போறோம், காபாவை பார்க்க போறோம். கஸ்துல் பைத், காபாவை நாடுதல், இது சராசரியான மக்களுடைய ஹஜ். அல்லாஹ்வை நெருங்கின ஹவாஸ் மேன்மக்களினுடைய ஹஜ் என்ன? கஸ்து ரப்பில் பைத், அல்லாஹ்வை நாடுவது, ரப்புல் பைத்தை நாடுவது, அந்த பைத்தினுடைய ரப்பை நாடுவது. பைத்தினுடைய ரப்பை நாடுகிற போதுதான் ஒரு வீட்டுக்கு திறப்பு விழா. அந்த திறப்பு விழாவுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க, போக முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போறோம். புது வீடு கட்டி இருக்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பாத்துட்டு வரலான்னு போறோம். வீட்டை மட்டுமா பாத்துட்டு வருவோம்? வீட்டுக்காரரையும் பார்க்க தானே செய்வோம். வீட்டுக்காரரை பார்த்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே வரணும். அதான முறை. பைத்த பார்த்தா பத்தாது இல்ல, ரப்புல் பைத்த பார்க்கணும் இல்லையா? அப்ப பைத்துக்காக நாடி செல்லுதல் என்கிறது சராசரியான மக்களினுடைய ஹஜ் என்றால், ரப்புல் பைத்தை நாடி செல்வது மேன்மக்களினுடைய ஹஜ். ஹஜ்ஜுன்னு சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படிதானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை என்ன? அத்தா சிலையை செஞ்சு கையில கொடுத்தாங்க, வித்துட்டு வான்னு சொன்னாங்க. இவங்க தலையில தூக்கி வச்சாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, எது சொன்னாலும் கேட்காத, எது நடந்தாலும் பார்க்காத, எது கேட்டாலும் தராத இந்த கல்லெல்லாம் ஆள கடவுள் வேணுமா மக்களே, வாங்குங்க வாங்குங்கன்னாங்க. எவன் வாங்குவான்? வியாபாரத்துல நட்டம் வந்துச்சு. அத்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா இப்படிலாம் பண்றேன்னு கேட்டாங்க. இதெல்லாம் கடவுள் இல்ல, என்னையும் உன்னையும் படைத்த ஒருவன் உண்டு, அவன்தான் நம்முடைய ரப்பு, அவனைத்தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அத்தா சொன்னாங்க, ஓடி போயிரு, இல்லன்னா உன்னை கல்லால அடிப்பேன். வஹ்ஜுருனி மலியா, வெறுத்து என்னை வெறுத்து நீண்ட காலம் எங்காவது போயிரு, இல்ல அப்படின்னா உன்னை நான் கல்லால அடிப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப சொன்ன வார்த்தை தான் இன்னி ஸாஹிபுன் இலா ரப்பி, நான் என் ரப்பிட்ட போறேன், நான் என் ரப்பிட்ட போறேன். சயஹ்தீன், எனக்கு அவன் வழிகாட்டுவான், என்ன அவன் தன் பக்கம் சேர்த்துக் கொள்வான். ஹிதாயத் அல்லாஹ் கூட சேர்க்கும் போது அதான அர்த்தம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னா அல்லாஹ்வே எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டித்தான அர்த்தம். ஹிதாயத்துல எங்களை சேர்த்து வைன்னு தானே அர்த்தம். அல்லாஹ் என்ன காட்டி தருது? அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா நேர கொண்டு வந்து கூட்டிட்டு கொடுக்க மாட்டான், நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்க மாட்டான், காட்டி கொடுக்க மாட்டான். அப்போ அவன் என்னை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வான், நான் ரப்பிடத்தில் போறேன் அப்படின்னா. நான் ஏன் ரப்பிட்ட போறேன்னு சொன்ன உடனே தான் அல்லாஹ் சொன்னா கஅபாவினுடைய கட்டுமான பணியை ஏற்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவினுடைய கட்டுமான பணியில ஈடுபட்டாங்க. இது வரலாறு. மேன்மக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஞாபகத்திற்காக நான் சொல்றேன். என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நான் ஏன் ரப்பிட்ட போறேன். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்தோட ஸ்டாப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேராஜினுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க இல்லையா? வானத்துல தானே பார்த்தாங்க. ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தியாக்குங்க. ஃபயின் உஹ்சிர்தும், நீங்கள் தடுக்கப்பட்டால் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, என்ன ஹதியு பிராணி உங்களுக்கு இலகுவா இருக்குதோ அந்த ஹதியு பிராணியை கொடுத்துருங்கன்றான் அல்லாஹ். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னின்னாங்க, நான் ஏன் ரப்பிட்ட போறேன்னாங்க. நான் ஏன் ரப்பிட்ட போறேன்னு சொன்னதுனால 7வது வானத்தில் உஹ்சிர, தடுக்கப்பட்டார்கள். ஆயத்தினுடைய தஃப்சீரை நீங்க ரூஹுல் பயான்லயும் தஃப்சீரை திப்ரீலையும் பார்த்தா நல்லா விளங்கும்.
இந்த வார்த்தை இன்னி தாஹிபுன் இலா ரப்பி, நான் இறப்பிட்ட போறேன்னு சொன்னதுனால ஃபஉஹ்சிர ஃபிஸ் ஸமா, வானத்தில் தடுக்கப்பட்டார்கள். வானத்தில் தடுக்கப்பட்டதுனால என்ன நடந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, அந்த ஹதியாக இஸ்மாயில் நபியை அறுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் உண்டாக்குனாங்கறான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹிங்கறான். இஸ்ராவை தன் பக்கம் அல்லாஹ் சேர்த்தான். நான் ஏன் என்னுடைய ஹபீபை நான் கூட்டிட்டு போனேங்கறான். அல்லாஹ் தன் ஹபீபை கூட்டிட்டு போனதுனால 7 வானம், அதையும் தாண்டி சிதறத்துல் முன்தகாவை தாண்டி அரிசில அல்லாஹுவோடு அமர்ந்து பேசுகிற வாய்ப்பு கிடைக்க பெற்றது. எதனால்? அல்லாஹ் இஸ்ராவை தன்னோடு இணைத்துக் கொண்டான். நான் என் ஹபீபை கூட்டிட்டு போனேன்னு சொன்னான். இப்ப நாம என்ன பண்ணணும்? ஹஜ்ஜுக்கு எப்படி போகணும்? இன்னி தாஹிபுன் இலல்லாஹ் அப்படின்னு இல்ல, இன்னி தாஹிபுன் இலா பைத்தில்லாஹ் இல்ல, அல்லாஹ் என்னை ஹஜ்ஜிற்கு அழைத்து செல்கிறார். நான் ஹஜ்ஜுக்கு போறேன் இல்ல, அல்லாஹ் என்னை அழைத்து செல்கிறான். அவன் இந்த மிஸ்கீனுக்கு அவனுடைய ஆலயத்தை தரிசித்து அவனை தருவதற்காக என்னை தேர்வு செய்து என்னை அவன் அழைக்கிறான், என்னை அவன் கொண்டு போகிறான் என்கிற எண்ணம் எங்கே வருகிறதோ அவருக்கு மர்த்தபத்துல தடைகள் இருக்காது, அந்தஸ்துல தடைகள் இருக்காது. அவர் அல்லாஹ் வைத்திருக்கிற முழுமையான தகுதிகளையும் முழுமையான சவாபுகளையும் எடுத்துக் கொள்வார் என்பதை இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹஜ் எல்லாருக்குமே நம்ம எல்லோருக்குமே தெரியும். எஹ்ராம், ஹஜ்ஜினாலே எஹ்ராம் தானே. எஹ்ராம் கட்டினதான், எஹ்ராம் கட்டிய பின்புதான் ஹஜ்ஜோ உம்ராவோ ரெண்டுமே ஆரம்பிக்குது. எஹ்ராம்னா நமக்கு தெரியும், நேத்து வர ஹலாலா இருந்தது, கட்டுறதுக்கு முன்னால ஹலாலா இருந்ததெல்லாம் இப்ப ஹராமா போச்சு. அதான் நாம எஹ்ராம்னு சொல்றோம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு முரீது வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. நான் சில கேள்விகள் கேட்கவா உன்னிட்டேன்னாங்க. கேளுங்க அப்படின்னாங்க. முதல் கேள்வி, எஹ்ராம் கட்டினியா? கட்டின. எஹ்ராம் கட்டிய உடனே உன்னுடைய கடந்த காலத்தில் இருந்த பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு கலண்டு விழுந்ததை கண்ணால் கண்டாயா? ஒரு புத்தாடை, அதாவது அழுக்கை எல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு ஆடையை தூக்கி உடம்புல மாட்டினிய, உள்ளத்துல உள்ள அழுக்காறு வெளியே போனதை பாத்தியா? இல்ல. தல்பியா சொன்னியா? சொன்ன. பதில் வந்துச்சா? இல்ல. என்னத்த தல்பியா சொன்ன? நீ தல்பியாவும் சொல்லல. அரஃபாவுக்கு போனியா? இருந்தியா? இருந்த. அரஃபானாலே விளக்கம் தானே, விளங்குதல் தானே, புரியுதல் தானே, அறியுதல் தானே. அல்லாஹுவினுடைய முஷாஹதாவின் இல்மில் கொஞ்சமாவது உனக்கு கிடைத்ததா? இல்ல. நீ அரஃபாலையும் தங்கல. ஷைத்தானு கல்ல அடிச்சியா? அடிச்சேன். அடிக்கும் போது கல்ல அடிச்சியா ஷைத்தான பார்த்து அடிச்சியான்னு கேட்டாங்க. கல்ல பாக்குறதுக்கு பெருங்கூட்டம், அதையே பார்க்க முடியலன்னாரு. போடா நீயும் ஹஜ்ஜு, நீ ஹஜ்ஜெல்லாம் செய்யல போன்ட்டாங்க. நாம் செய்கிற ஹஜ்ஜை விமர்சித்து பேசல, மேன்மக்களினுடைய ஹஜ்ஜு எப்படி இருந்தது என்பதை பேசுகிறேன், அவ்வளவுதான். நோக்கம் என்ன? அது போன்ற ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். பாதுஷா நாயகத்தினுடைய பொருட்டால் அவங்க செஞ்ச ஹஜ்ஜ அல்லாஹ் நமக்கு தரணும். அதனால நம்ம வலிமார்களுடைய ஜியாரத்தில் நம்முடைய மேன்மக்கள் சொல்லுவாங்க, ரவுதாக்கள்ல போய் நின்னு ஃபாத்தியா சொல்லி அவங்களுக்கு அதை ஹதியா செஞ்சு அவ்வளவு பெரிய மர்த்தபாவுல இருக்கிற அவங்களுக்கு நம்முடைய ஓதுதலால என்ன நடக்க போகுது? அது ஒரு சுய கண்ணாடி பாக்குதல் தான். அது நமக்கு தான் ரிட்டர்ன் வரப்போகுது. மறக்காம அந்த வலியினுடைய தர்பாரில் இப்படி ஒன்று கேளுங்கள். எப்படி? அல்லாஹுவே 400-500 வருஷம் ஆச்சு, ஆனாலும் கூட்டம் குறைஞ்ச பாடில்ல, எதிரி கூடிட்டே இருக்கிறான், வர்ற ஆளு குறையவே இல்ல. மேடை போடுறான், திட்டுறான், என்னெல்லாமோ பேசுறான், பேச பேசதான் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு.
24 மணி நேரமும் சந்திப்போர்களின் மூலமாக அவர்கள் எல்லா நேரங்களிலும் பதில் தந்து கொண்டிருக்கிறார்களே, இத்தனை பேர்கள் வரும் ஒரு தலமாக, எத்தனை பேர்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிற ஒரு இடமாக, எவ்வளவு சிறப்பையும் மாண்பையும் நீ தந்திருக்கிறாய். எந்த அமலை கொண்டு இந்த பாக்கியத்தை கொடுத்தியோ அதுல கொஞ்சத்தையாவது எனக்கும் காட்டித்தாளா. எந்த அமலை கொண்டு, ஒரு அமல் இருந்திருக்கும் இல்லையா, ஒண்ணு அக்கீதாவில ஸ்ட்ராங்கான அக்கீதா, நம்மள மாதிரி இல்லாம, தடுமாற்றம் இல்லாம, புரியுதல் இல்லாம, திணறுதல் இல்லாம, தயங்குதல் இல்லாம, நடிப்பு இல்லாம, யதார்த்தமான அல்லாஹ், யதார்த்தமான ரசூலுல்லாஹ், யதார்த்தமான கஅபத்துல்லாஹ், யதார்த்தமான ஷேகுமார்களினுடைய பின்பற்றுதல், அத்தனையும் அவர்கள் சேர்த்ததனுடைய விளைவு இத்தனை பெரிய பாக்கியத்தை தந்தான் இல்லையா அல்லாஹ். அதனாலதான் அவங்களுக்கு எந்த அமலை கொண்டு இத்தனை பெரும் பாக்கியம் தந்தியோ அதுல ஒரு சின்ன பங்கையாவது இந்த மிஸ்கினுக்கும் தா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறது பெரும் பாக்கியம் என்பார்கள் மேன்மக்கள். அப்போ இஹ்ராம் கட்டுகிற போது நம்முடைய உடம்புல அழுக்குகள் அப்புறப்படுத்தப்படுகிற அந்த நேரத்திலேயே இதயத்தினுடைய அழுக்காறுகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்படியா அழுக்காறுகள் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு ஒருவர் இஹ்ராம் அணிவாரையானால் அது மிகப்பெரிய பாக்கியமாக மாறிவிடும். ஹாஜி இஹ்ராம் கட்டிட்டார், நேர காபாவுக்கு போறார். முதல்ல காபாவை பார்க்கிறார். எத்தனையோ நாள் ஏங்கி இருந்த அடியான் என்னை அல்லாஹ்வே உன் ஆதி ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாயே, இந்த ஆலயத்தின் மாண்புகளை போட்டோக்களிலும் ஏடுகளிலும் படித்தும் பார்த்தும் பழக்கப்பட்ட பாவினான் இன்று ஆலயத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறேன் என்கிற அந்த சந்தோஷம் வெளிப்படுகிற அந்த நல்ல தருணம். கஅபாவுடைய முதல் பார்வை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஅபாவை நீ பார்த்தவுடன் கேட்கும் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். பார்த்த முதல் பார்வையில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை தயக்கமின்றி ரப்பு ஏற்றுக்கொள்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹஜருல் அஸ்வத் கஅபத்துல்லாஹ்வை பார்க்கும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? மகாநாய கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவர் ஒருவர் ஹஜ்ஜிற்கு செல்கிற போது அவரிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளாய், நீ ஹஜ்ஜுக்கு செல்கிறாய், கஅபாவை பார்ப்பாய், கஅபாவை பார்த்த உடனே அல்லாஹ்விடத்தில் கேள், அல்லாஹ்வே உன் வீட்டை எனக்கு காட்டி தந்தது போல் அல்லாஹ்வே நான் உன்னை பார்க்க வேண்டும், நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை எனக்கு காட்டித்தா. பைத்தை பார்த்து விட்டேன், சாஹிபுல் பைத்தாக இருக்கிற உன்னை நான் காண வேண்டும், அந்த நசீபை எனக்கு தா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். கஅபாவை பார்த்த உடனே ஆர்வ கோளாறுல அல்லாஹ்வே அடிக்கடி வருகிற ஆலயமாக இதனை ஆக்கிரு, நல்ல பிரார்த்தனை தான். கஅபாவை கண்டு வருவதற்கும் கஅபாவை உண்டு வருவதற்கும் கஅபாவை கொண்டு வருவதற்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஹஜ் 3 வகையா ஹாஜிகள் இருக்கிறாங்க. நம்முடைய மேன்மக்கள் சொல்றாங்க, சில பேர் கஅபாவை பார்ப்பாங்க, கஅபாவை பார்த்துட்டு வருவாங்க, கஅபாவை கண்டு வருகிறார்கள். நம்ம ஆளு அப்படித்தானே கூப்பிடுறாங்க, கண்டு வரலாம் சென்று வரலாம், கஅபாவை கண்டு வருதல். சில பேர் இருக்காங்க கஅபாவோட ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதை பார்க்கும் போதெல்லாம் பரவசப்பட்டு அழுவாங்க, அந்த கஅபாவையே உண்டு விடுவார்கள், அப்படியே கஅபாவை உண்டுருவாங்க. 3வது ஒரு கூட்டம், அல்லாஹ் அதன் நசீபை நமக்கும் தருவானாக, கஅபாவை கொண்டு வருவார்கள். கஅபாவை கொண்டு யார் வருகிறாரோ ஹஜ்ஜுஹு ஹஜ்ஜும் மப்ரூர், அவருடைய ஹஜ்ஜு அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக, தொழுகையில் நின்றாலும் எந்த இடத்தில் நின்றாலும் கஅபாவில் நின்றது போலவே எல்லா இடத்திலும் நிற்கிற நிலை அவர் கஅபாவை கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் எல்லா ஹஜ்ஜினுடைய மனாசிக்குகள், அமால்களினுடைய மஷாயிர்களினுடைய ஹகீகியான அர்த்தங்களை அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பானாக.